வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் கொடுமைகள். சில விஷயம் பேச முடியாது, உண்மையை சொன்னா தப்பாயிடும். வேண்டாம். என்ன மனுஷன் அந்த குடும்பத்துல நான் ஒரு மருமகளா போக வேண்டியவங்க. நானாவது அடியில காந்தம் வச்சு நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நம்மளுக்கு இருக்க திறமைக்கு கரெக்டான ஒரு யூஸ் பண்ணாம சின்ன சின்ன ரோலோ இப்படி பண்ணாங்கன்னா அப்படி அந்த லெவல்ல நம்ம கிடையாது. திறமையே இல்லாதவனை சும்மா உட்கார்ந்து அவனை போயிட்டு வளர்த்துக்கிட்டு எதுக்கு சார்? வழக்கம் போலதான் இன்ஸ்டாகிராம ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்ம கண்ணில் மாட்டின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்னியான ஏன் அமானுஷ்யமான ரீல்ஸ் அண்ட் மீம்ஸை தான் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன். பார்த்துடலாமா? அவங்களுக்கு படிப்பு இல்லை, ஆரம்பத்துல இருந்து பெயிண்ட் அடிக்கிற வேலையில இருந்து சின்ன வேலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிருக்காரு. இப்ப நான் ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ரொபோஷனா இருந்து ஓப்பனிங் சீனே காமெடி பண்றீங்களோ, திருப்பி எல்லாத்தையும் விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாம 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு இப்பெல்லாம் நடிக்க முடியாது. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? நான் படிச்ச படிப்புக்கும் எஜுகேஷனுக்கும் தகுதிக்கும் பேசிக்கா வந்து நம்ம ஒரு பிசியோதெரபி டாக்டர் தான். நம்மளுக்கு இருக்க திறமைக்கு நான் சொல்லல நல்ல காமெடி பண்ணுவாப்லன்னு. சின்ன சின்ன ரோலோ அல்லது நான் அப்படி நிக்க இப்படி நிக்க வைக்கிறேன் இப்படி பண்ணாங்கன்னா அப்படி அந்த லெவல்ல நம்ம கிடையாது. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? பரவாயில்ல, கடைசி வரைக்கும் சிரிக்காம பேசுறாப்புல. பட் இருந்தாலும் அவர் கேட்கிற கேள்வி ஒரு நியாயமான கேள்விதான். நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. இல்ல, அவர் என்ன கேட்கிறாப்புல, அவர் படிச்சிருக்கிற அந்த படிப்புக்கும் எஜுகேஷனுக்கும் திறமைக்கும் தகுதிக்கும் பிசியோதெரபிஸ்ட் டாக்டரா இருந்து அவர் வாங்கக்கூடிய அந்த சம்பளத்துக்கும் அவர் பாக்கெட்ல 1000 ரூபாய் நோட்டு கீழ விழுந்துட்டு பாட்டுக்கு அது கவனிக்காம போறாரு. அந்த 1000 ரூபாய் குனிஞ்சு எடுத்தா அவருக்கு 2000 ரூபாய் லாஸ். நான் ஏன் அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் நடிக்கணும்னு கேட்கிறாப்புல. நியாயமான கேள்விதான். அதே கேள்வியை தான் நானும் கேட்கிறேன். எதுக்கு முதல்ல நீங்க நடிக்கணும்? அப்புறம் என்ன நீங்க வந்த தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டுட்டு போய் அந்த பிசியோதெரபிஸ்ட் வேலையவே நீங்க உருப்படியா பாத்தீங்கன்னா நீங்க நிம்மதியா இருக்கீங்களோ இல்லையோ, நாங்க ரொம்ப நிம்மதியா இருப்போம். அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை. அதுவும் சாரோட லாஜிக்கை பாருங்க. சூரியெல்லாம் ஸ்டார்டிங்ல ரொம்ப கஷ்டப்பட்டு கம்மி சம்பளம் தான் வெளியவே வாங்கிட்டு இருந்தாப்புல. அதனால சினிமாலையும் வந்து கம்மி சம்பளம் வாங்குறது ஓகே. ஆனா நான் டாக்டர், நான் வாங்குற சம்பளம் எவ்வளவு தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு ஆள் வரும்போது அதிகம் சம்பளம் தரணுமா? என்ன லாஜிக் இருக்குது? இல்லதான் என்ன பண்றது? சினிமாக்குள்ள வரதுக்கு முன்னாடி என்ன ப்ரொஃபஷன்ல வேணாலும் இருக்கலாம், நீங்க எவ்வளவு சம்பளம் வேணாலும் வாங்கிருக்கலாம். ஆனா சினிமாக்குள்ள வரும்போது நீங்க ஃப்ரெஷர் தானே, பேசிக்கா என்ன சேலரி கொடுப்பாங்களோ அதுதானே வாங்கணும். நான் டாக்டர் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவா கொடுப்பாங்க. அது இந்த மனுஷன் வச்சிருக்கிறதெல்லாம் மொத்தமே 3 ஆக்டிங் தான். கர்ணன் படத்துல வர மாதிரி 2 குத்தையும், அன்னியன் மாதிரி ஒரு கத்தையும், ஒரு வாட்டர்மெலன் பத்தையும் எடுத்து கடிச்சுக்கிட்டா இந்த மனுஷன்லாம் ஆக்டராமா? என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சு. நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறா. நீ என்ன கஷ்டப்பட்ட? 10 ரூபாய் தர்பூச வாங்கி வந்துட்டேன். சரி, ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப்ல எல்லாம் நிறைய காலேஜ் லைஃப் எந்த காலேஜ் நீ படிச்ச? யாரு உங்களுக்கு தெரியும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சூரி ரோட்ல 10 நடி பயிற்சி பண்ணி வந்துரு. நீ எப்படி சொல்லுவீங்க இன்ட்ரோல்ல? சூரி நச்ச கேரக்டர்லாம் நான் பண்ண முடியாது. 30 லட்சம் நடிச்சா தான் ஹீரோவா நடிப்பேன். எங்க அண்ணன் உங்கள்ட்ட ஒரு அமௌண்ட் கேட்டாரு. என்ன தம்பி இது அமௌண்ட்? அது எப்படி சொல்லுவீங்க? சூரி யாரு? சூரி என்ன லெவல்ல இருக்கிறாரு? எங்க இருந்து வந்திருந்தாரு? அவங்களுக்கு முன்னாடி நாங்களும் நடிப்பு முன்னாடி எதனா ஒரு படம் காட்டு. 2024 முன்னாடி ஒரு படம் இப்ப காட்டு. நான் வெயிட் பண்றேன். 1 hour 2 hour வெயிட் பண்றேன். படத்துல நடிச்ச மட்டும் தான் நடிக்கிறான். அதுக்கு முன்னாடி ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப்ல எல்லாம் நாடகம் நடிச்சிருக்கேன். மேக கூட்டம் மிதமிஞ்சி இருக்குது. இடி மின்னலும் ஹெவியா வரும் போல தெரியுது. ரிட்டர்ன் ஆயிடலாம் பாஸ். நீங்க நடிச்ச நாடகத்தை போடுங்க. உங்க நீ ஆனா உண்மையிலேயே அந்த ரிப்போர்ட்டருக்கு ஒரு பெரிய சல்யூட் அடிக்கலாயா. சொல்லுவாங்க தெரியுமா, மனசுல இருக்கிற பாரமே இறங்கிருச்சுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுல இருக்கிற கேள்வி எல்லாம் நம்ம ரூபத்துல போய் அந்த மனுஷன் கேட்டிருக்காப்ல. அதுலயும் கடைசியா ஒரு பாயிண்ட புடிச்சாரு பாருங்க. சரி ரைட், நீயும் நாடகம் நடிச்சிருக்க, நானும் நாடகம் நடிச்சிருக்கேன். ஆனா நீ ஃபேமஸ் ஆகல, நான் ஃபேமஸ் ஆயிட்டேன். எப்படியா? ஏண்டா பாக்குறவன்லாம் உன்னை தற்குறின்னு கூப்பிடுறாங்க, அதை நீ பாக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கேட்டு விட்டாப்ல. பிஞ்சு பிஞ்சு போற என்ன பண்ணுவாங்க?
துப்புவாங்க காரி துப்புவாங்களா துப்புறா இதெல்லாம் கூட விட்டுறலாம். ஆனா நீ பேசதான் லாய்க்கு, நான் நடிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு லைவ் பெர்ஃபார்மன்ஸ் வர பண்ணிருப்பாப்ல. அதையும் பாருங்களேன். தம்பி ரெடியா? சிவாஜி கணேசன் சார் ரைட் பாருங்கப்பா, சிவாஜி கணேசன் சார் ஆக்டிங். கர்ணன் படம் இருக்குல்லம்மா, கர்ணன் படத்துல நெஞ்சு ஈத்து கூட்டுக்கண்ட ஆக்ஷன். பாப்கார்ன் சாப்பிட்டு பாத்ரூம் போறாத மாதிரி சிவாஜி ஓகேப்பா, இதுதான் ஆக்டிங். அவரே சொல்லிக்கிட்டாப்ல இதுதான் ஆக்டிங். போயிடுவானா இவன்? நான் போறேன். ஆனா வாட்டர்மெலன் ஸ்டாரோடைய ஆக்டிங்கை விட அந்த மனுஷன் கொடுத்த கவுண்டர் தாங்க வேற லெவல். ஏயா பாப்கார்ன் சாப்பிட்டு பாத்ரூம் போக முடியாத மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு கேட்டா இதுக்கு பேர் கர்ணன் சிவாஜின்னு வேற சொல்றியா நீ? பிள்ளைக்கு தேர் கொடுத்தான் பாரி, உங்க வீட்டுல கக்கூசு போனதுக்கு ரொம்ப சாரி. அண்ட் இந்த இன்சிடென்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டருக்கு தான் பயங்கரமான சப்போர்ட். இந்த மனுஷனை போட்டு எல்லாரும் கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கூட கண்டுக்காம கருப்பு கொடி ஏந்தி நான் கண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. கமெண்ட் செக்ஷனை ஓபன் பண்ணி பார்த்தா ஐ சப்போர்ட் ரிப்போர்ட்டர்னு போடுறானுங்க. மொத்த பேர் இந்த மனுஷனை தான் கண்டிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மனுஷன் இந்த அளவுக்கு பண்றதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்டர்வியூக்கெல்லாம் கூப்பிடுறாங்க இல்லையா, கூப்பிட்டுட்டு இவனுங்க கேட்கிற கேள்வி இருக்கு பாத்தீங்களா, அதுவே பயங்கர கோமாளித்தனமா தான் இருக்குது. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இப்போ விஜய் சாருமே வந்து இதை விட்டுட்டு பொலிட்டிக்கல்குள்ள போயிட்டாங்க. அஜித் சார் தான் அடுத்தடுத்து மூவி வரல. அவனை சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிய பண்ண அவன் சிரிக்கிறான். ஏய், சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. சோ நீங்க வந்து அடுத்த தளபதி, அடுத்த தலை அந்த மாதிரி நீங்க கேட்டது வந்து பாத்தீங்கன்னா, உங்கள மாதிரி ஒரு இன்டர்வியூ எடுத்த ஒரு ஆங்கர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டயலாக் சொன்னாரு. அஜித் ரேஸுக்கு போயிட்டாரு, விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு, சூர்யா பாம்பேக்கு போயிட்டாரு, அடுத்து இந்த தமிழ் சினிமா உலக யாரு காப்பாத்த போறா? வாட்டர்மெலன் ஸ்டாரோட என்ட்ரி இந்த ஒன்லி அண்ட் ஒன் ஸ்டார் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டாங்க. அவங்க வந்து ஒரு காமெடிக்காக தான் நினைச்சு எடுத்து போட்டாங்க. பட் நடிப்போட இன்டென்சிட்டி, அதோட ஆழம், அதோட இது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினலாவே மக்கள் கிட்ட கூட்டி போய் சேர்த்துருச்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அவனை. பாத்தீங்களா, அந்த பொண்ணு உண்மையா கேட்டுச்சா காமெடியா கேட்டுச்சான்னு தெரியல. ஆனா இந்த மனுஷன் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்காரு பாருங்க. உனக்கு வெக்கமே இல்லையாடா? கான்ஃபிடென்ட் வாழ்க்கையில இந்த கான்ஃபிடென்ட் இல்லைன்னு வையேன் பிக் ப்ராப்ளம் வச்சு. இப்போ இவர் என்ன சொல்ல வராப்ல, அவங்க ஏதோ காமெடிக்குன்னு அடுத்த தளபதின்ற மாதிரி சொல்லி விட்டாங்க. கடத்துல பாருங்க அந்த மாதிரி நடந்து போயிடுச்சுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. அவங்க வந்து ஒரு காமெடிக்காக தான் நினைச்சு எடுத்து போட்டாங்க. பட் நடிப்போட இன்டென்சிட்டி, அதோட இது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினலாவே மக்கள் கிட்ட கூட்டி போய் சேர்த்துருச்சு. இது சுத்தம் இல்ல தம்பி. சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு வச்சு கோமாளித்தனமான கேள்விகள் எல்லாம் கேட்கறத விட்டுட்டு திறமையான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். திறமையே இல்லாதவனை சும்மா உட்கார்ந்து அவனை போயிட்டு வளர்த்துக்கிட்டு எதுக்கு சார்? நீங்க கேட்டீங்கன்னா எப்படி எடுத்தேன், எப்படி வந்து இது பண்ண அப்படின்னா இது சீன் தேவையா? ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம், ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம், ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கோம். சின்ன வயசுல இருந்து நான் அவரோட வீட்டுல வந்து லிட்டரலா வளர்ந்துருக்கேன். அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. விஷயம் பேச முடியாது, உண்மையை சொன்னா தப்பாயிடும், வேண்டாம். இவ்வளவு தூரம் நான் அந்த வீட்டுக்கு உழைச்சிருக்கேன். அந்த குடும்பத்துல நான் ஒரு மருமகளா போக வேண்டியவங்க. இதுக்கு மேல நான் சொல்ல முடியாது. சொல்ல மாட்டேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு போறாங்க. நானாவது அடியில காந்தம் வச்சே, நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. பேச முடியாது, உண்மையை சொன்னா தப்பாயிரும், அதனால சொல்ல மாட்டேன் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தா இளையராஜா வீட்டுக்கு மருமகளா போக வேண்டியவங்க நானு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அது யாருங்கிறத நீங்களே பேசி பெருசாக்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப ட்ரெண்டிங்ல பண்ணுவாங்க இல்லையா, அததான் மேடமும் பண்ணிருக்காங்க. என்ன இவன் பூசுன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிர் இருக்கணும், இதெல்லாம் தொழில் நேக்குமா? அதுலயும் அந்த ஜோவிகா புள்ள சும்மா தான் கையை வச்சுச்சு, இப்ப இந்த சீன் தேவையா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சுட்டு இரு இதை விட பெரிய சீன் நான் வச்சிருக்கேன்ற மாதிரி பண்ணி விட்டாங்க. அந்த குடும்பத்துல ஒரு விஷயம் நடந்தது. அப்ப கூட அந்த பையன் என்ன கேட்டான், நீ என்ன லவ் பண்றியா இல்ல வந்து எங்க அப்பாவை லவ் பண்றியா? சத்தியமா உங்க அப்பாவை தான் லவ் பண்றேன்னு சொன்னேன். இதெல்லாம் நடந்தது. என்னங்க இது, என்ன ஒரே குழப்பமா இருக்குது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நான் உங்க குடும்பத்துல ஒருத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லாமே தெரியும். இப்ப நீங்க என் மேலே கேஸ் போடுறீங்க. நான் வந்து உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நான் பர்மிஷன் கேட்டேன், என் மேலே கேஸ் போடுறீங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இல்ல இளையராஜா இந்த படத்து மேல கேஸ் போட்டு இந்த படத்துக்கு தான் பயங்கரமான ப்ரொமோஷனை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காப்ல. ஆனா அதை வச்சு இவங்க பண்ண ப்ரொமோஷனை பார்த்துட்டு தான் ஏன்டா இந்த கேஸ் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஃபீல் பண்ணிருப்பார் போலயே. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு வனிதா போராடக்கூடிய இந்த போராட்டத்துக்கு பேர் என்ன தெரியுமா? இன்ஃபினிட்டி வார். எனக்கு எண்டே கிடையாதுடா. வெயிட் ஃபார் இட்.
போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே இவன் குழப்பல என்ன விக்கிறோம்னே தெரியல. ஐயோ, இந்த இன்ஸ்டாகிராம ஓபன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணா மோனிகா மோனிகா மோனிகான்னு வந்து நைட்டு தூக்கத்துல கூட இந்த மோனிகா தாங்க ஓடுது. அடம் கொக்க மக்கா எங்கிட்டு போனாலுமா சை. பட் இந்த மாதிரிலாம் ட்ரெண்டிங் சாங் வரும்போது நான் பயங்கர ஹாப்பி ஆயிருவேன். அதுலயும் இந்த ஒரிஜினல் சாங் எல்லாம் நான் ஒரு வாட்டி தான் பார்ப்பேன், அதுக்கு மேல பார்க்க மாட்டேன். ஆனா அதோடைய ஸ்பெஷல் எடிஷன் ஒன்று ரிலீஸ் ஆகும் பாருங்க. ஐயோ ஐயோ ஐயோ, வாங்க வாங்க உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஐயோ 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 ஐயோ, பூஜா ஹெக்டேவே அப்படி தூக்கி சாப்பிட்டாங்களே. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. ஆனா கடைசி வரைக்கும் மண்டையை மட்டும் தான் ஆட்டினாங்களே தவிர்த்து டான்ஸ் எப்ப ஆடுவாங்கன்னு தெரியலையே. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது. பட் நமக்கு என்ன டான்ஸா முக்கியம்? டான்ஸ் ஆடுற ஆள் யாரு, அதுதானே முக்கியம். பாத்தீங்களா, என்னைக்கு நம்மளுடைய அமலா சாட்சி அதோட ரீக்ரியேஷன் வீடியோ ரிலீஸ் பண்ணாங்களோ அன்னையில இருந்து பூஜா ஹெக்டே லைட்டா மூவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய போக்கஸும் நம்ம ஃபோக்கஸ் குமுதாதான். நமது குப்பை நமது பொறுப்பு என்று உறுதிகளை போவே. குப்பை நமது குப்பை உறுதிகளை போவே. பாட்டு பாடிட்டு இருக்காண்டா. குப்பை நமது பொறுப்பு என்று உறுதிகளை. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அட பாவிலாடே, என்னைக்கு அவங்கள நார்மல் பீப்புள் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்களோ அன்னையில இருந்து அவங்க பண்றது எல்லாமே வினோதமாவே தெரியுதுடா. காய்ஸ், அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ், சொன்னா புரிஞ்சுங்க. இதே வண்டியை வேற யாராச்சும் ஓட்டிட்டு போயிருந்தா பயங்கர மாசு செம்ம கியூட் இருப்பாங்க. ஆனா இவங்க பண்றாலே இது நார்மல் பீப்புள் பண்ற மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டு கடத்துல அந்த வண்டியை குப்பை வண்டியா மாத்தி வச்சிருக்காங்க. போன வாரம் தான் வண்டலூர் ஜூல வச்சிருக்க மாதிரி கேஜுக்குள்ள வச்சு எல்லாரும் சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த வாரம் என்னன்னா குப்பை வண்டியில போக வச்சுட்டாங்க. டேய், உண்மையிலேயே அவங்கள நார்மல் பீப்புள் இல்லாமே ஆக்கிடுவீங்க போலேடா. அதுதான் புரிஞ்சிச்சா? ஓகே. 13 வருஷம் ஆகுது மேடம் கல்யாணம் ஆகி. சாப்பாடு சரியில்லை, ரசம் வைக்கவே தெரியல, இதனாலே வெளியில சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு மேடம். மண்டபம் ஃபங்க்ஷன் நடக்கும் பாருங்க, தெரிஞ்ச ஃபங்க்ஷன் இல்ல மேடம், தெரியாத ஃபங்க்ஷன். பயப்படாத, மொய் எழுதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, தைரியமாவா. ரசத்துக்காக தான் ஃபங்க்ஷன்ல போய் சாப்பிடுறது. டேஸ்ட் கேக்குது இல்ல மேடம், உங்களுக்கு கூச்சமா இருக்காது அது பண்ணது? அங்க வெளியால மாதிரி போக மாட்டேன் மேடம். நம்ம எல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்கன்னா மாப்பிள்ளை வீடு தான் கெத்து. முடிச்சிட்டு வரும்போது தாம்பலத்தோட வரும் மேடம். சார் என்னோட ஆசை, பாட்டு எங்க போட்டாலும் ஆடுறோம் மேடம். இங்க போட்டு ஆடுவீங்களா? இப்ப இந்த ஷோ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏதோ ஒரு கப்பலை கூப்பிட்டு வச்சு ஏதோ செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தானே தோணுது. ஆக்சுவலா இது என்ன ஷோ தெரியுமா? இதுக்கு முன்னாடி சொல்வதெல்லாம் உண்மைன்னு வந்துச்சுல, அதோடைய புது வெர்ஷனு. வீட்டுல ரசம் வைக்கலன்னு ஃபங்க்ஷன்ல போய் சாப்பிடுறாருங்கிறது ஒரு குற்றச்சாட்டா. அதை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சது மட்டும் இல்லாம அந்த அம்மாக்கு டான்ஸ் ஆடணுமா, ஆடுமா, உனக்கு இல்லாத ஸ்டேஜா அப்படின்னு ஆடலாம் வச்சிருக்காங்க. இது கம்ப்யூட்டர் காலம், அதான் நாங்களா மாறிக்கிட்டோம். ரசத்துக்காக தான் ஃபங்க்ஷன்ல போய் சாப்பிடுறது. டேஸ்ட் கேக்குது இல்ல மேடம். கடைசியில இப்பெல்லாம் டிவி ஷோஸ் எப்படி தெரியுமா ஆயிடுச்சு? இது என்ன ஷோ, எதுக்கான ஷோ அப்படிங்கறதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு டிஆர்பிக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலான்ற மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. Lokesh Kanagaraj said Cool is not part of the LCO. Then what is this reference? ஒருவேளை இருக்குமோ? இது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுங்க. பட் என்கிட்ட மொத்தமா 3 ரெஃபரன்ஸ் இருக்கு. அது என்னன்றத நீங்களே பாருங்க. ஸ்டார்டிங்ல ஒரு கப்பலை காட்டுறாங்களா? காட்டுறாங்க. ஆமா, அங்க விக்ரம் படத்துல சூரியோட இன்ட்ரோடக்ஷன் முன்னாடி என்ன காட்டுவாங்க? ஆமா, அதே கப்பல் கேக் காட்டுறாங்களா? காட்டுறாங்க. அந்த கேக்ல என்ன சொல்லி இருக்கு? கத்தி. அது யாரு கத்தின்னு பாடுறாடே? ரைட் செட்டில்மென்ட். அந்த கைதி படத்துல வர வில்ல நிக்கிறான் பாரு பாட்டுல, எல்சியோடா இது. பாத்தீங்களா, பொருளியை மட்டும் உருவாக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னு வைங்க, நீங்க பொரண்டு படுத்தா கூட நாங்க உருவாக்குவோம். அதுக்கு பொறணி பேசுவோம். மீ ஆஃப்டர் ஜாயின் தி ஜிம். படிக்காட்டியும் நீ மேல தான்டா.
ஆமாங்க, நான் கூட இப்பெல்லாம் ஜிம்முக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருக்கேன். அங்கே வந்து நல்ல ப்ரோட்டீனாக சாப்பிடுப்பா அப்படின்றானுங்க. பட் எதில் ப்ரோட்டீன் இருக்குன்னு நமக்கு தெரிய மாட்டுது. அதனால நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய போண்டா, பச்சி, பிரியாணி, டீ இதெல்லாம் ப்ரோட்டீன் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணணுமா இல்லையா? இந்த பவுடர் சாப்பிடறதுனால தான் இப்படி. ஓகேவா? இந்த பவுடர் கண்டிப்பாக சாப்பிடணும். ஓகே. என்ன நியாயம் சிவாஜி சார் இது? என்ன மனுஷன்? ஃபிளாஷ்பேக். அம்மியில் அரைச்சி ஆக்கி வச்ச நாட்டு கோழி பட்ட கிழப்பா. நாட்டுக்கோழி கேட்கும். அப்ப நான் மட்டும் என்ன உங்களுக்கு தக்காளி தொக்கா? ஆடு மாடெல்லாம் ரேஷன் கார்டுல சேர்க்க சொல்லி கேட்குமா? ஆனா நாட்டுக்கோழியை மட்டும் அம்மியில அரைச்சி சாப்பிடுவாங்களாம்ல. நாட்டுக்கோழி என்னங்க பாவம் பண்ணிச்சு? இத்தனைக்கு இது ஒரே பாட்டுல வர வருது. கேட்டுக்கிட்ட அவுட் அனுப்புறீங்களே, அதுக்காக இவனை அனுப்பலாம்ல. இவனுக்கு என்ன ஒட்டு கேக்குறான் பாத்தியா? ஒட்டு கேக்குறான் பாத்தியா? இவனுக்கு என்ன வேலை கொடுக்க? எனக்கும் பல நாள் டவுட் இருக்கு. நம்மளுடைய சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரியான ரீல்ஸ் எப்படிரா சஜஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை ஒட்டு கேக்குறாங்களோ அப்படிங்கிற டவுட் கூட வரும். என்ன தரையில பேசலாம், தரையில வருது. இந்த அமேசான் அதெல்லாம் பொருளை போய் சர்ச் பண்ணுவோம். அதனால அந்த ப்ராடக்ட்டை எல்லா இடத்துலயும் டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. ஓகே. ஆனா நம்ம ஃபீலிங்ஸ் எல்லாம் எப்படி புரிஞ்சிட்டு கரெக்டா ரீல்ஸை போடுறாங்கன்னு தான் தெரிய மாட்டுது. தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்காதப்பா. தொழில் ரகசியம். சோ அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. நீங்க இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் நீங்க கண்ட்ரீஸா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைம்க்கு வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இந்த மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட உங்களுக்கு சந்திக்கிறேன். தென் பை ஃப்ரம் ஷாப்பி. டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.